25 வருஷமா வீடு கட்டி இந்த வீட்டுக்குள்ள தண்ணியே வரலையே. இப்ப பார்த்து இப்படி தண்ணி வருது. கலெக்டர் இல்ல, ஒருத்தரும் காப்பாத்த வரலையே. யாராவது காப்பாத்த வர மாட்டாங்களா? பவர் போச்சு. நைட்டு பிள்ளைகளை வச்சுட்டு என்ன செய்யன்னு தெரியல. இது சாந்தி நகர் 4வது குறுக்கு தெரு, 2வது மெயின் ரோடு. வீடு 9/47A. வெளியில் இதுக்கு மேலே ஹைட்டில் தண்ணி இருக்குது. இங்கே இப்போ இந்த டோரை திறந்தால் உள்ளே குதிர்னு வந்துடும். கொஞ்சமாக உள்ளே வந்துகிட்டு இருக்கு. ஆனால் வீட்டுக்குள்ளேயும் ஒரு 1.5 அடி தண்ணி வீடு முழுக்கவே. ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ரூமு, ஹாலு. இப்போ உள்ளே திறந்து விட்டாங்கன்னா 2 அடி வந்துடும். நாங்கள் இதற்காகத்தான் பொதுநல சங்கத்துலேயும் சரி, கார்பரேஷன்லேயும் சரி பல முறை இந்த மழை நீருக்கு கூடுதலாக ஒரு வடிகால் அந்த மொத்த சாந்தி நகர் தண்ணியுமே அந்த ஒரே ஒரு கால்வாய் வழியாக வெளியில் போக வேண்டியது இருக்குது. அந்த பெட்ரோல் பல்க்கு கிட்டக்க அதில் என்க்ரோச்மெண்ட்லாம் இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு கால்வாய் பேரலாக போட்டு அந்த தண்ணியை தட்டி விட்டால் தான் இந்த நிலைமை எங்கள் வீடு மட்டும் இல்லை. இதை மாதிரி ஒரு 10 தெருக்கள் இருக்குது. இந்த 10 தெருக்கள் ஒவ்வொரு மழையிலையும் திருநெல்வேலியில் இதை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. சரி, சென்னை தான் இந்த அவலம்னா திருநெல்வேலியிலையும் இந்த அவலமாக இருக்குது. அதனால் சம்மந்தப்பட்டவர்கள் வீடு முங்கிட்டுனா இதுல ஏடி கடை ஃபுல்லா தண்ணி. அப்பா தெருக்குள்ள எப்படி போகுது? இதை குளம் உடஞ்சிட்டா வீடே முங்கிட்டு. அவ்வளோ வீடு முங்கிட்டு. ஏடி உடஞ்சிட்டுனா ஏடி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.